வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புயல் சின்னம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் சென்யார் என பெயர் சூட்டப்படும். குமரி, நெல்லை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. எஸ்ஐஆர் படிவங்களை பதிவேற்றும் பணிகளை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஆணை பிறப்பிப்பு. G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. நடனமாடி வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினர். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பேனிசுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசித்ததாக தகவல். ஓதிய சட்டம் உட்பட 4 தொழிலாளர்கள் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு. மாறிவரும் பணி சூழல்களை கருத்தில் கொண்டு அமலுக்கு வந்திருப்பதாக விளக்கம். மீனவர்களுக்கு நெருக்கமான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது. திமுக 2.0 ஆட்சியில் மீனவர்களுக்காக இன்னும் உயர்வான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதி. காஞ்சிபுரத்தில் நாளை மக்களை சந்திக்கிறார் தாவிக தலைவர் விஜய். 1500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்த 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல். அடுத்த மாத இறுதிக்குள் குடிநீர் மீட்டர்களை பொருத்த சென்னை குடிநீர் வாரியம் நடவடிக்கை. துபாயில் விமான கண்காட்சியில் பங்கேற்ற இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. வானில் வட்டமடைத்து சாகசம் செய்தபோது கீழே விழுந்து தீப்பிடித்ததால் பரபரப்பு. கோவை சூலூரிலிருந்து சென்று துபாயில் விபத்துக்குள்ளான தேஜஸ் போர் விமானத்தின் விமானி உயிரிழப்பு. விமானியின் குடும்பத்திற்கு விமானப்படை இரங்கல். விபத்து குறித்து அறிய விசாரணை குழு அமைப்பு. கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் குற்றவாளிகள். 2005ஆம் ஆண்டு நடந்த கொள்ளை வழக்கில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் மீதான தண்டனை விவரம் 24ஆம் தேதி அறிவிப்பு. சிறையில் உள்ள ஜெயல்தார் சிங் குறித்தும் அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவிப்பு. காவிரி நீரை தடுக்கவோ மடை மாற்றவோ கர்நாடக அரசுக்கு உரிமை இல்லை என இபிஎஸ் ஆவேசம். மேகதாது விவகாரத்தில் திமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. அரசு ஒவ்வொரு வழக்கிலும் சிபிஐ விசாரணை எதிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இபிஎஸ் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசு யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது என்றும் கேள்வி. கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தாம்பரத்தில் ஒரே கதவு எண்ணில் 360 வாக்குகள் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தியாகராய நகர் தொகுதியில் அதிக போலி வாக்குகள் உள்ளதாகவும் புகார். கட்சிகளின் ரோடு ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல்.
தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த நிலையில் விசாரணை வருகிற 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோக்களில் பங்கேற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பு. 5000 பேருக்கு மேல் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் கட்சி மாநாடு, பொதுக்கூட்டங்களுக்கு 30 நாட்களுக்கு முன்னரே அனுமதி கோர வேண்டும். பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோக்களின் போது கர்ப்பிணி, மூத்த குடிமக்கள், குழந்தைகளை நீண்ட நேரத்திற்கு நிற்க வைக்கக்கூடாது. காவல்துறை அனுமதிக்கும் நேரத்தை கட்சியினர், ஏற்பாட்டாளர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என அரசு விளக்கம். ஆர்ப்பாட்டம், போராட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், சென்னைக்கு காவல் ஆணையர் முடிவெடுக்க அதிகாரம். ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கலவரத்தை தூண்டியதாக சைபர் குற்றப்பிரிவு பதிந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு மீது உத்தரவு. மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ள விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கருத்து. திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் மகள் வீட்டில் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை. கோவையிலிருந்து சென்ற 4 அதிகாரிகள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை. மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகாரை போலீசார் சரியாக விசாரிக்கவில்லை. சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாக ஜாய் கிரிசல்டா தரப்பு குற்றச்சாட்டு. திருமண மோசடி புகார் தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். ஜாய் கிரிசல்டா தொடர்ந்த வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27இல் நடைபெறும் என அறிவிப்பு. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டம். சென்னையில் ஓஜி கஞ்சா வழக்கில் கைதான சினிமா இணை தயாரிப்பாளர் சர்புதீன் உள்ளிட்ட 3 நீதிமன்ற காவல். 3 டிசம்பர் 4 வரை சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தாமிரபரணி ஆற்றில் நீர் எடுக்கும் நிறுவனங்களிடமிருந்து வரி பாக்கியை வசூலித்து ஆற்றின் பாதுகாப்பிற்கு பயன்படுத்த கோரி வழக்கு. நெல்லை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுராந்தகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உட்பட 2 கைது. பணி பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஊதியம் உட்பட 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்தது. தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். நெல்லை, குமரி, தஞ்சாவூர், நாகை, கடலூர் உட்பட 11 மாவட்டங்களில் 22ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பீகாரில் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு.
பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரிக்கு உள்துறை ஒதுக்கீடு. கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா மாற்றப்படுவாரா? கட்சித் தலைமை எடுக்கும் முடிவுக்கு இருவரும் கட்டுப்படுவோம் என துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் விளக்கம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கவுகாத்தியில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி திணறல். முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 172 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியும் தடுமாற்றம்.